வணக்கம் மக்களே, நான் அகிட்டை படத்தறி என்னடா மார்னிங்கே வண்டி எடுத்து கிளம்பிட்டேன் பார்த்தீங்களா. ஒன்றும் இல்லை மக்களே, நான் ஃபார்முக்கு தான் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம்லேருந்து பார்த்தீங்கன்னா மம்படியை தூக்கிட்டு வேகமாக கிளம்பிட்டோம். எங்கடா வேகமாக கிளம்புறீங்க பார்த்துக்கலாம். அது ஒன்றும் இல்லை மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நாத்தாங்கல் விட்டுருந்தோம். ஸோ நெல் அப்பா பாவிருந்தார். ஸோ நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ண முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து 20 கிலோ நெல் விட்டுருக்கோம், சன் நெல். ஸோ அதில் பார்த்திங்கன்னா தண்ணி நெல் இருக்குது. ஸோ அதை வெட்டி விட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா நெல் நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 48 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். ஸோ அந்த நெல் தான் நேற்று அப்பா பாவனார். ஸோ அதை அப்படி வெட்டி விட்டு தண்ணியெலாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு மார்னிங்கே வந்து பல்லு தலைக்கிட்டு அப்படியே ஃபார்ம்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே போனோம். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா குழிமேர் நோண்டி சின்னடா குழிமேர் நோண்டிக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, நேற்று பார்த்தா டிராக்டர் ஓடிருக்காங்க. டிராக்டர் பார்த்திங்கன்னா கல்லில் இழுத்து போட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே ரெடி பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா ஒரு கல்லாக தூக்கி போட்டு நம்மளும் ஒரு பிசிக்கலாக இருக்குது காலையிலேயே வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கல்லாக தூக்கி போட்டு ஒன்று ஒன்றா தூக்கி போட்டு அப்படியே நம்ம சரி பண்ணியிருந்தோம். அப்படியே சரி பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா வந்து அப்படின்னா தான் நம்மளுக்கு அடுத்த டைம் ஓட்டக்குள்ளே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஸோ அதனால தான் அப்படியே கல்லாக தூக்கி போட்டு அப்படியே மரக்கட்டெல்லாம் இருந்துச்சு. அந்த மரக்கட்டில் அப்படியே பெருசாக இருந்துச்சு. அப்படியே இழுத்து போட்டு தூக்கி போட்டோம். இந்த ஒரு ஏக்கர் மக்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நெல் நட போகிறோம். அதில் பார்த்தா நம்ம தக்க போட்டு வச்சுருக்கோம். க்ரீன் லீஃப் மேனேர் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து மண் சத்துக்காக தான் விட்டுருக்கோம். அது பார்த்திங்கன்னா நெல் வந்து நாற்று நம்ம ஒரு மாதம் வளர்றதுக்குள்ளே இதுவும் வளர்ந்துடும். ஸோ அதையே அப்படியே மறித்து விட்டுட்டு அப்படியே ஓட்டிக்கலாம். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா வந்து எலுமிச்சி மரத்தில் காய் இருந்துச்சு. எலுமிச்சி மரத்தையும் நம்மளே அறுத்துட்டு இன்றைக்கி என்னடா எலுமிச்சி பழம் எல்லாம் இருக்கிறீங்க பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை மக்களே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். அப்படியே பறிச்சுட்டு நம்மளும் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே கிளம்பியாச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாழை இலைலாம் இருக்கும். ஸோ அது அப்படியே நம்ம ஃபார்ம்லேயே இருக்குது. வாழை இலையும் அப்படியே அறுத்துட்டு ஒவ்வொன்றா அப்படியே அறுத்துட்டு நம்மள அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா நம்மளும் சாமி கும்பிட்டு அப்படியே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே 9 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ டே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னைக்கு இளைஞர்கள் விவசாயத்தையும் அரசியலையும் ஒரு ப்ரொஃபஷனா நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் இந்தியா வல்லரசு ஆகும். ஒவ்வொரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கும் ஒரு கவர்மெண்ட் மார்க்கெட் வரணும். அப்பதான் விவசாயியோட தற்கொலை குறையும். இன்னைக்கு ஒரு விவசாயியோட சாவு, நாளைக்கு லட்சக்கணக்கான பேரோட சாவு. அது சரி, விவசாயிங்க நாம ஏங்க சாவணும்?